அன்பார்ந்த கிராமத்து மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, இன்றைய தினம் டாக்குமெண்ட்டு நிறையா இருந்தாலும் 1-2 டாக்குமெண்ட்டு, ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்த ஒரு 3-4 டாக்குமெண்ட்டு இன்றைக்கி கற்காத்தக்குடி லோயலா இக்னேசியஸ் குரூப்பில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அதை பார்த்தா தான் அதை பார்த்துக்க, இல்லைன்னா நான் சொன்ன பிற்பாடு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதில் நான் கேட்டிருக்கேன், என்ன கேட்டிருக்கேன், வட்டாட்சியர் அலுவலகத்தில் நான் கேட்டேன், புலையன் 61-5 பிசேரன் 55 அரை இயர்ஸ் ஆனது மூதாதையர்கள் வழிவந்த ஐவர்களுக்கு பாத்தியப்பட்ட 586 எண் கொண்ட கூட்டுப்பட்டாவில் கண்ட விவசாய நிலமாகும். இந்த நிலம் அருளார்ந்து தந்தை ஆரோக்கியசாமி என்பவர் பெயரில் அதே எண் கொண்ட தனிப்பட்டாவாக இடம்பெற்ற விவரம் அறிய அதற்குரிய முழுமையான ஆவணங்களின் நகல்கள் தலா ஒன்று வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இது மனு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கங்க. அதில் அவங்க அந்த சொல்கிறாங்க, அதை நான் சொன்னது சொல்லிட்டு ஐவருக்கு பாத்தியப்பட்டது யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, பதிவேட்டின்படி பட்டா எண் 556 மெய்கேல் உடையார் மகன் சூசை உடையார் 1, அருளாந்து மகன் ஆரோக்கியசாமி 2, ராயப்ப உடையார் மகன் சூசை உடையார் 3, மெய்கேல் மகன் அருள்தாஸ் 4, வேதமுத்து உடையார் மகன் இன்னாசி 5. இதெல்லாம் யார் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த சப்ஜெக்டை கூட நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே யார் வரணும் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பதிவாகி வந்துள்ளது. பின்னர் மேற்படி புலையன் மேற்கண்ட கூட்டு பட்டாதாரர்களில் ஒருவரான அருளாந்து மகன் ஆரோக்கியசாமி என்பவரால் மேற்படி கிராமத்தில் அல்பாவித்து வரும் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்திற்காக மேற்படி ஆலயத்தின் தற்கால நிர்வாகியும் சூசை உடையார் மகனும் ஆகிய, எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க, என்னென்ன கூத்து எல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்னாசி என்பவருக்கு திருவாடனை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கிரைய ஆவண எண் 173/2018 படி கிரயம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி புலையன் 61-5 55 ஹெக்டேர் பரப்பளவுள்ள புஞ்சை நிலமானது பட்டா மாறுதல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. எண்ணின்படி பட்டா எண் 1875 இன்னாசி தந்தை பெயர் சூசை காப்பாளர் இஞ்ஞாசியார் கோவில் என்ற பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த எல்லா பேரும் காப்பாளர்னு போட்டுப்பாப்புல. நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், மச்சான் மெக்கேலோட காப்பாளர்னு போட்டிருக்காரு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில். அந்த பக்கம் அந்த பேங்க் அக்கௌண்ட் சமாச்சாரமாக அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன், அடுத்து ஒரு டாக்குமெண்ட் வரும், அது வந்து போடுறேன். இதுக்கடையில் எல்லோரும் காப்பாளர்னு போடுவாங்க. எல்லாம் ஐயோ இந்த காப்பாளர்னா என்ன பொறுப்புன்னு அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. காப்பாளர் போட்டுக்குவாங்க, எல்லாமே தண்டம் கட்டுவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதில் நான் அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமான சமாச்சாரம். ஆனால் அருளாந்து மகன் ஆரோக்கியசாமி என்ற பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டதாக கிராம கணக்கில் பதிவுகள் ஏதும் இல்லை. மேலும் இஞ்ஞாசி தகப்பன் சூசை காப்பாளர் இஞ்ஞாசியார் கோவில் என்ற பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டதற்கான ஆவணங்களின் நகல்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு எனக்கு அனுப்பியிருக்காங்க. இணைச்சி நல்லா இதில் பாருங்கள், இதில் எனக்கு தான் அனுப்புகிறாங்க. இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு டெபுட்டி தாசில்தார் ஹெட் குவார்ட்டர் ஜெயசுராஜ் எனக்கு தான் அனுப்புகிறார். ஆரோக்கியசாமி பேரில் எப்படி பட்டா வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எப்படி பட்டா வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியலைன்னு சொல்கிறாங்க. தாலுகா அலுவலகத்துக்கே வந்துச்சு, எப்படின்னு வந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. புரியல? தாலுகா அலுவலகத்துக்கே தெரியாமல் அந்த 5 பேருக்குள்ள பட்டா ஆரோக்கியசாமி பேரில் எப்படி வந்துச்சு? கிராம கணக்கில் இல்லை. ஏன்னா 5 பேரும் யாரும் அவங்களுக்கு ஆரோக்கியசாமிக்கு பாத்தியப்படுத்தலை. நல்லா, ஆனால் அருளாந்து மகன் ஆரோக்கியசாமி என்ற பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டதாக கிராம கணக்கில் பதிவுகள் ஏதும் இல்லை. ஆனால் 2018 கோல்மால் பண்ண யாரும் இங்கே இதில் இருக்க மாட்டாங்க. இப்போ அதனால் உண்மை வெளியே வருது. அப்போ அவனுடைய பெயரில் பட்டா வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது மூல ஆதாரம் இருக்கணும். அந்த மாதிரிக்கு எதுவும் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க கோயில் பணத்தை எந்த அளவுக்கு இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். யார்? நானும் என்னை சார்ந்தவர்களும் அப்படின்னு மைக்கேல் மச்சானும் சொல்லிப்பார்.
அண்ணன் பிரிட்டவும் சொல்லிப்பாப்புல, நானும் என்னை சார்ந்தவர்களும் நானும் என்னை சார்ந்தவர்களும் இவர் சொல்வது பொய் அவதூறு அது கேட்டால் என்னென்னமோலாம் சொல்லியிருப்பாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்களா லோபிச்சா சொத்து அபகரிக்கலை விற்கலை, ஆனால் வித்தம்னு சொல்லுவாங்க, நோட்டீஸில் வித்தம்னு சொல்லுவாங்க, விற்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்க அந்த அந்த பட்டா மாறுதல் உத்தரவு நான் அதுவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதில் பாருங்கள், அதில் 5 பேர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எப்படி அது வந்துச்சுன்னே தெரியாது. ஆரோக்கியசாமி பேரில் ஆரோக்கியசாமி இன்னாசிக்கு எழுதி கொடுத்துப்பான். 5 பேரில் இருக்கிறதுலேருந்து அடுத்து ஆரோக்கியசாமி இன்னாசிக்கு எழுதி கொடுப்பான். ஆரோக்கியசாமிக்கு யார் எழுதி கொடுத்தது? இருக்காது, இந்த பட்டா மாறுதல் உத்தரவில் இல்லை. அப்போ இது மோசடி தானே. இப்போ இந்த மோசடி செஞ்சது யார்? ஆரோக்கியசாமி செஞ்சுப்பாப்லையா? இல்லை, ஆரோக்கியசாமி தெரியாது அவனுக்கு. அவன் இந்த சர்வே கல் செயின் பிடிச்ச சமயத்தில் இதை என் பேரை போடுங்க, இதை என் பேரை போடுங்க, என் பேரை போடுங்க, எல்லா சொத்தையும் அவன் பேரை போட்டு வச்சுக்கிட்டான். போட்டு வச்சுக்கிட்டு எல்லாரையும் அந்தத்தை விட்டுட்டு போயிட்டான். இப்போ அது இவங்களுக்கு சாதகமாகி போச்சு. அது இவங்களுக்கு சாதகமாக போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது ஒன்று, இது ஒரு ஆவணமா? இந்த இந்த வரைக்கும் பத்தா போட்டு ஆரோக்கியசாமி இன்னாசிக்கு ஆலய பணம் ஆலய உபயோகத்திற்கு செலவு செய்யப்பட்டது. ஆனால் பட்டாவே ஆரோக்கியசாமி பேரில் எப்படி 5 பேர் பட்டா வந்துச்சு அப்படின்னா நிறையா காசு செலவு பண்ணியிருக்காங்க. எந்த காசு? அவங்க வீட்டு காசா? இல்லை, கோயில் காசு. கோயில் பணத்தை வச்சு ஆரோக்கியசாமி பேரில் பட்டா மாற்றி அந்த ஆரோக்கியசாமிகிட்டேருந்து யார் வாங்குறாரு சொத்து மேலே ஆசை யார்கிட்ட இருக்குது? இளையராஜா இன்னாசிக்கிட்ட இருக்குது. இப்போ இன்னாசிக்கு யார் கூட்டு? இந்த 7-8 பேரும். அந்த சேவியர் முதற்கொண்டு அதில் சொல்லியிருக்கப்பல, சேவியர் ஆளன் இவங்களை பற்றியெல்லாம் இனிமேலாம் இவங்க, ஏன்னா இவங்களாம் நோட்டீஸ் கொடுத்துவாங்க. இது இதெல்லாம் நானும் என்னை சார்ந்தவர்கள் சொன்னதெல்லாம் விடக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் இருக்குது. அவங்களாம் தெரியவே தெரியாது, எல்லாருக்கும் வச்சுருக்கேன் வருவேன். அடுத்து அந்த பத்திரத்தில் பாருங்கள், 4வது பக்கத்தில் அந்த கிரைய பத்திரத்தில் ஆலய உபயோகத்திற்காக வழங்கப்பட்ட கிரைய பத்திரத்தில் 4வது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? மேற்படி ஆலயத்தின் தேவைகளுக்காக தானாதி விநியோக விக்கிரகங்களுக்கு யோக்கியமாகவும் சர்க்கார் வரி வகைகளை செலுத்தி பட்டாவையும் மேற்படி ஆலயத்தின் பெயரில் மாற்றி வைத்து கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளவும் வேண்டியது அப்படின்னு எழுதியிருக்கேன். அதற்கான இத்துடன் பட்டா மாறுதல் மனுவும் சம்மதமும் தாக்கல் செய்கிறோம், வேறு யாரும் வில்லங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொள்ள. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நல்ல கருத்தை கவனிங்கன்னா, அதற்கான இத்துடன் பட்டா மாறுதல் மனுவும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பட்டா மாறுதல் மனுவும். அப்போ அதில் சொல்லியாச்சு ஆரோக்கியசாமி இன்னாசி கழுவி கொடுத்த பத்திரம் கண்டினியூஷன் வந்துச்சா பத்திரம். இந்த பத்திரத்தில் என்ன சொல்லியாச்சு? ஆலயத்து மேரில் பட்டா மாற்றுங்க. அந்த பட்டா மாற்றுறதுக்கு நாங்கள் பட்டா மாறுதல் மனுவும் கொடுத்துருக்கோம்னு சொல்லியாச்சு. புரிஞ்சா? அப்போ இதில் இதுதான் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து நம்ம இதில் பட்டா மாறுதல் மனுவும் கொடுத்தாச்சு. ஆலயத்தின் பேரில் பட்டா மாற்றணும். பட்டா மாறுதல் ஆலயத்துக்கு மாற்றிக்கங்கன்னு மனுவும் கொடுத்தாச்சு. இதுதான் மனு கொடுத்தாச்சு. ஆனால் எலியாசன்ற இன்னாசி அதே சொத்துக்கு அவர் அந்த பத்திரம் என்ன 173 2018 173 நம்பர் பட்டா. அந்த பட்டாவில் இந்த ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காப்புல ஆன்லைனில். இந்த பாருங்க, ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்துருக்காப்புல. இந்த ஆன்லைன் நம்பர் இந்த மேலே இருக்கா? ஆன்லைன் நம்பர் பண்ண பெட்டிஷன் கொடுத்துருக்காப்புல. இன்னாசி தகவல் சூசிய உடையார் கற்காத்துக்குடி பெருநர் உயர்தல் வட்டாட்சியர் அவர்கள் திருவாடனை வட்டம் பொருள் பட்டா வழங்க கோருதல் தொடர்பாக. நல்லா மக்கள் புரிஞ்சுக்கோங்க, கிராம மக்களை புரிஞ்சுக்கோங்க. கிராம மக்கள், நீங்கள் மனைவிமார்களே ஏன் இப்படிலாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அட்டுவணி பண்ணுறீங்க, அட்டாசம் பண்ணுறீங்க? அவர் உண்மையை தானே சொல்கிறாரு, ஏன் அவர் அவதூறு சொன்னார்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். புரியுதா? இப்படி பண்ணாதீங்க. மக்களுக்கு நீங்கள் தான் துரோகம் பண்ணியிருக்கீங்க. இது சொல்லிவிட்டு அவதூறு வழக்கு கொண்டு 46 லட்சம் ரூபாய்க்கு 51 லட்சம் ரூபாய்க்கு போட்டால் ஒருத்தன் பேக் அடிச்சுட்டான். 46 லட்சம் ரூபாய்க்கு அவதூறு வழக்கு போட்டிருக்கீங்களே, ஜெயிச்சிருவீங்களா? சரி, அதில் பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் போவோம். ஐயா வணக்கம், நான் மேலே கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நீங்கள் கற்காதுக்குள்ளே வசித்து வருகிறார். இன்னொரு மனுவில் சொல்லுவார் தோட்டாமலத்தில் வசிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தோட்டாமலத்தில் வசிச்சிருக்கேன், அது வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கார். வசித்து வருகிறேன். நான் தோட்டாமங்கலம் குறுப்பு கற்காதகுடி கிராமத்தில் புஞ்சையன் சர்வே நம்பர் 61 அதில் பத்திரம் 61. அந்த பட்டா மாறுதல் உத்தரவு
ஆர்டர் போட்டது டெபுட்டி தாசில்தார் போட்டிருக்கிறது 61 இன்ச்சு, இதுவும் 61 இன்ச்சு இதுக்குள்ளது. விஸ்தீர்ணம் 55.5 ஏர்ஸ். இடத்தை அருளார்ந்து உடையார் மகன் ஆரோக்கியசாமி என்பவரிடம் 12/2/2018. அந்த கிரைப்பத்திரம் டேட்டு 12/2/2018 கரெக்டு. தேதியில் திருவாடனை சார் பதிவாளர் அலுவலகத்தில் 173 சொன்னேன் இல்லையா, 2018 அன்று எண்ணில் கிரயம் பெற்றுள்ளேன். நல்ல இங்கே சமாச்சாரம் புரிஞ்சுங்க. கிரயம் பெற்றுள்ளேன். ஆலய காசு, ஆலய பத்திர செலவு, ஆலய உயரத்துக்கு, ஆலயத்தில் காசு பண்ணுறாங்க, பட்டா மாற்றுறாங்க, ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் வட்டிக்கு விட்டாங்க, எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. அதில் இவன் சொல்கிறான் பாருங்கள், பெற்றுள்ளேன். மேற்படி நான் கிரயம் பெற்ற இடத்தை எனது பெயருக்கு பட்டா வழங்க வேண்டியது அவசியமாக உள்ளது. பரிசீலனை இங்கே இது மோசடி தானே. நாங்கள் மோசடி செய்யவில்லை, நானும் என்னை சார்ந்தவர்களும், மச்சாமை கிழிஞ்சிருப்பார், அண்ணன் பிரிட்டும் சொல்லிப்பார், நானும் என்னை சார்ந்தவர்களும் மோசடி செய்யவில்லை. இவங்க மோசடி செஞ்சிருக்கீங்களே பத்தியில. மேற்படி நான் கிரயம் பெற்ற இடத்தை அவன் கிரயம் பெற்றிருக்கலாம். கிராம மக்களே 218 பேரை என்னமோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ரிவ்யூ வந்து 340 350 போகுது. அது எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. எல்லோரும் யூடியூப் போட்டுக்காது. அதுக்கு நான் இது சொல்லலை. நான் கற்காத்தக்கூடியன்னு தான் ஆரம்பிப்பேன். கற்காத்த மக்கள், கற்காத்த மேலே பிரியமாக இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். இந்த ஊரில் எவ்வளோ அட்டூழியம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கெடுத்து வச்சுருக்காங்க, இந்த கோயில் பணத்தை எப்படி மொங்க அடிச்சிருக்காங்கன்னு நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கு தான் சொல்கிறது. மேற்படி நான் கிரயம் பெற்ற இடத்தை எனது பெயருக்கு பட்டா வழங்க வேண்டியது அவசியமாக உள்ளது. அவசியமாக இருக்கான். அரசாங்கம் இவன் பேரில் பட்டா மாற்றி கொடுக்கணுமா, ஆலயத்தின் பேரில் பட்டா மாற்றிக்கணும்னு சொல்லி பத்திரத்தில் சொல்லியிருக்கேன். இவன் மனு எடுத்து கொடுக்கேன். நான் கிரயம் பெற்றிருக்கேன், என் பேரில் பட்டா கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ஆன்லைன் நம்பர். அடுத்து பாருங்கள், 2 வரி இருக்கும். ஆகையால் சமூகம் ஐயா அவர்கள் கருணை கொண்டு மேற்படி இடத்தை எனது பெயருக்கு பட்டா வழங்கி உத்தரவிட வேண்டுமாறு மிகவும் பணிவுன்னு கேட்டுக்கொள்கிறேன். அவன் பேருக்கு தான் பட்டா வழங்கணுமா. சோழி முடிஞ்சு வச்சா இது அபகரிப்பே இல்லை. அண்ணன் பிரிட்டோவுக்கு தான் சொல்கிறேன், அபகரிப்பே இல்லை. அதே மாதிரிக்க இன்னும் இருக்குது. அது அடுத்த விஷயத்தில் அப்புறம் பார்ப்போம். மக்கள் மோசடி செஞ்சவங்க கும்பலை பாருங்கள். மோசடி செய்யலை, ஆலய சொத்து விற்கலை, எல்லாம் இல்லை. ஆலய சொத்து விற்றுருக்கான், தானம் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். ஆணையருக்கு தானம் பண்ணிய ஆணையர் வந்து கையெழுத்து போடலை. ஆணையர் தேவையில்லைன்னா ஆணையருக்கு யார் ஆணையர் வந்தாலும் இது பண்ணினா பிறகு ரோட்டுக்குள்ளே சொல்லிக்கியா. இன்னாசியார் கோயிலுக்கு எதுக்கு சூசமாக இன்னாசின்னு போட்டிய? ஒரு ஆள்கிட்டருந்து நீங்கள் இடம் வாங்கி சொத்தை எது போட்டிய? அப்புறம் நீங்கள் ஒரு தானம் பண்ணுற பத்திரத்தில் நீங்கள் இணைச்சிருக்கையில் ஒரு பட்டா, ஒரு 5 சொத்து உள்ள பட்டா இணைக்கிறீங்கள, அதில் இன்னாசியார் கோயில் ட்ரஸ்ட்டு அப்படின்னு தானே இருக்குது. அதே இன்னாசியார் கோயில் ட்ரஸ்டின்னு போட்டுட்டு போயிட வேண்டியானே. அதுக்கு சூசு உடையார் மகன் இன்னாசி எதுக்கு? இவர் காப்பாளர் இன்னாசியார் தூக்கி வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு தர்றாரோ இவர் எதுக்கு? ஆணையர்னு போட்டுவிட்டிய, அவர் கையெழுத்து இல்லையா? இன்னாசியார்களுக்கு எதுக்கு இன்னாசி கையெழுத்து? இன்னாசி எதுக்கு அவர் பேரில்? மொங்க அடிக்கிறதுக்கு, பூரா கோவில் சேர்ந்த மொங்க அடிக்கிறது. மக்கள் அடுத்து பார்க்கலாம். மக்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் பார்க்குறவங்க பாருங்கள், எனக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த கிராமத்தில் எப்படி இருக்குது. எல்லோரும் ஒரு சிலர் அடுத்தவனுடைய சொத்தையும் இங்கே அபகரிச்சிருக்காங்க. அதோட இருக்காது என்கிட்ட இருக்குது. அடுத்தவனுடைய சொத்தையும் அபகரித்து வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் அது வேண்டாம். அது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ ரொம்ப நீண்டுக்கிட்டே போயிடும். மக்களே வணக்கம்.